அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மறுமை நாளில் உலுவின் அடையாளங்களால் முகம், கை, கால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். எனவே உங்களில் இதை விரும்புபவர் தமது ஒளியை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 136. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யார் ஒலுவை சரியாக செய்கிறாரோ அதன் காரணமாக அந்த உறுப்புகள் மறுமை நாளில் பிரகாசிக்கும். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியை அடையாளமாக வைத்து இவ்வாறு நாம் அழைக்கப்படுவோம் என்பதை சுப செய்தியாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இவ்வாறு ஒலு செய்யும் பொழுது ஒவ்வொரு உறுப்பையும் முழுமையாக கழுவுவது, வாய்ப்புள்ளவர்கள் அந்த எல்லையை விட அதிகமான அளவிற்கு உறுப்புகளை கழுவுவதின் மூலமாக நாம் அந்த ஒளியை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று புரிந்து கொள்வதற்கும் நபிகளார் சொன்ன இந்த வாசகத்தில் இடம் இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் உலுவை சரியாகவும் முழுமையாகவும் செய்ய வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்.